Careful on the other side, it looks slick. என்னுடைய நண்பர் இளங்கோ அவருக்கு ஏற்பட்ட ப்ராப்ளத்தை பற்றி ஏற்கனவே நான் Steep பேசியிருந்தேன். climb ahead. அவர் முதுகுவலி ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் அவர் போன டெரெயின், அவருக்கு ஏற்பட்ட ப்ராப்ளம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் இது டாக்டர் சொன்னது. இந்த ப்ராப்ளம் ஏற்பட்டது முக்கியமான காரணம் ஷாக் அப்சர்வர் தான். Oh, my back! This is killing me! Bulging, herniated, and degenerated discs are common causes of back pain, leading to discomfort and limited mobility. இந்த தவறு நடந்ததுக்கு மூல காரணமே இங்கே தான். நான் இந்த நம்பரை குறிப்பிடல. இவர் அந்த ஷாக் அப்சர்வரை கரெக்டாக செக் பண்ணி சொல்லியிருந்தாருன்னா இந்த ப்ராப்ளம் நடக்க வாய்ப்பே இல்லை. What happened? Why are you standing here? Just a small issue with the bike. I saw your bike parked over there. Need any help? அதன் பிறகு அந்த இடத்துல அவர் முதுகுவலியால் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்காரு. அதை தாங்க முடியாமல் அந்த வண்டியை அவங்க ஒரு ட்ரக்கில் ஏற்றிட்டு அந்த பயணத்தை அப்படியே கட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இங்கே நடந்தது. Take it easy now. We had it under control. Thank you. My back is இதில் really பார்த்தது hurt. வந்து ஒரு விபத்து தான். அந்த விபத்து ஏற்பட காரணம் ஷாக் அப்சர்வர். எப்படி நான் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கஸ்டமர் எனது நண்பர் வந்து எங்கிட்ட பார்த்துருந்தாரு. அந்த ட்ரிப்பு போகும்போது அதுக்கு முன்னாடி ஷாக் அப்சர்வர், ஸ்ப்ராக்கெட்டு, டயரு மற்ற விஷயங்கள் மாற்றிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆஸ் அ ரைடராக அது சரியான விஷயம் அப்படிங்கிற நானும் நினச்சிருந்தேன். சரி அப்படின்ட்டு அதை நான் மறந்தாச்சு. நடுவில் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் உடனடியாக போகிற மாதிரி ஒரு டைம் கிடச்சிருக்கு. அதில் போயிடலாம்னு அவரும் அவரோட நண்பரும் சொல்லும்போது பட்ஜெட் காரணமாக அந்த தம்பிக்கிட்ட வண்டியை கொண்டு விட்டுருக்காங்க. அவர் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது முக்கியமான காரணியே அங்கே அந்த தம்பி சொன்ன அந்த விஷயந்தான். ஏற்கனவே ஷாக் அப்சர்வர் வந்து ஆயில் லீக் சிம்டம்ஸ் இருந்தது நம்மகிட்ட. அவர் பட்ஜெட் காரணமாக அதை நிறுத்தி வச்சுருந்தேன். ஆனால் கண்டிப்பாக போகிறதுக்கு முன்னாடி பண்ணிங்கிற இதை நான் போனதுலேயும் சொல்லியிருந்தேன். அதை கவனிக்கலை. இது இல்லாமல் ஒரு ஆர்வம் அதிகமானதுனால சின்ன ஒரு ஆஃப் ரோடு மாதிரி அவங்க பண்ணி அதில் அந்த ஆயில் கம்ப்ளீட்டாக வெளியே போய் வெறும் ஸ்ப்ரிங் மட்டும் வேலை செய்யும்போது எப்படியோ ஒரு இம்பேக்ட் வந்து முதுகு எலும்பில் வந்து அவருக்கு பட்டுருச்சு. முதுகெலும்புக்கு நடுவில் சின்ன சின்ன ஒரு சதைப்பகுதி ஜெல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. டாக்டர் சொல்கிற விஷயங்கள் இது எனக்கு சரியாக அது சொல்ல வரல. அது இடத்துல வந்து ஒரு நரம்பு வரும். அந்த நரம்பு வந்து அந்த ஜெல் பட்டு வீங்கிருச்சு. அப்போ அந்த வலி அதிகமாக ஏற்பட்டு அது வேற ஒரு இடத்துக்கு கட்டத்துக்கு அதை நகர்த்திருச்சு. அந்த அவரோட அந்த வலி தாங்க முடியாமல் அப்போ அந்த ட்ரிப்பையே அவங்க பாதியிலேயே முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி ஒரு நிர்பந்தமும் ஏற்பட்டுருச்சு. இது எப்படி ஏற்பட்டது? ஏன்னா ஸ்ப்ரிங் மட்டுமே வேலை செய்யும்போது நான் ஏற்கனவே இந்த டூல் ரிலேட்டடாக ஒரு வீடியோ நான் சொல்லியிருப்பேன். திரும்பவும் அந்த வீடியோவை நான் உங்களுக்காக போடுறேன். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தேவைப்பட்டால் இன்னொரு ஷாக் அப்சர்வர் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பார்ப்போம்.